இந்த ஜனவரியில் அரசு மருத்துவர்கள் பணி நியமனம் குறித்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கடந்த ஜனவரி போன மாதம் 5ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. 2553 பேருக்கு தேர்வு என்று அறிவிக்கப்பட்டு டாடா கன்சல்டன்சியின் மூலம் ஒரு ஆன்லைன் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் சற்றொப்ப 24,000 மருத்துவர்கள் பங்கேற்றார்கள். இன்றைக்கு அந்த தேர்வு முடிந்து இப்பொழுது கூடுதலாக காலியான ஒரு 89 பணியிடங்கள் கூடுதலாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 2553 கூடுதலாக இப்போது வரை இன்று வரை காலியான பணியிடங்கள் 89 என்று சேர்த்து 2642 மருத்துவர்கள் பணி நியமனங்களுக்குரிய தேர்வுகள் முடிவுற்றிருக்கிறது. இவர்களுக்கான பட்டியல் ஒன்று யாரெல்லாம் இதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற மதிப்பெண் பட்டியல் 2 நாட்களுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் 4585 மருத்துவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த 4585 பேருக்கும் நாளை மறுநாள், அதாவது 12ஆம் தேதி தொடங்கி 12, 13, 14, 15 இந்த 4 நாட்கள் அவர்களுக்கு சிவி என்று சொல்லப்படுகிற சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடைபெறவிருக்கிறது. இந்த 4 நாட்கள் இந்த 4585 பேருக்கும் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடைபெற்று இதில் இந்த 2642 பேர் தேர்வு செய்யப்பட வேண்டும். சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிந்தவுடன் அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ரேங்கிங் போடப்படவிருக்கிறது. இந்த ரேங்கிங் முடிந்தவுடன் கம்யூனியல் ரொட்டேஷன், ஜாதி வாரியான அந்த பிரித்தெடுப்பு கம்யூனியல் ரொட்டேஷன் நடைபெறவிருக்கிறது. அந்த வகையில் அந்த கம்யூனியல் ரொட்டேஷன் முடிந்தவுடன் இப்போது கட் ஆஃப் மார்க்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரை 61, பிசிஐ பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்டோரை பொறுத்தவரை 55, பிசி முஸ்லீமை பொறுத்தவரை 52, எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோரை பொறுத்தவரை 53, எஸ்சிஐ பொறுத்தவரை 51, எஸ்சிஏ அதாவது அருந்ததியர் 48, ஷெட்யூல் டிரைப் எஸ்டி 45 என்கின்ற வகையில் இந்த கட் ஆஃப் மார்க்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வருகிற இந்த 15ஆம் தேதி இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிந்தவுடன் ரேங்கிங் முடித்து கம்யூனியல் ரொட்டேஷன் முடிவடைவிருக்கிறது. கம்யூனியல் ரொட்டேஷன் முடிந்தவுடன் ஒரு 2-3 நாட்களில், அதாவது ஒரு 20ஆம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு கவுன்சிலிங் நடத்தப்படவிருக்கிறது. கலந்தாய்வு என்பது அதாவது முதல் பணியாளர்களுக்கு முதலில் அரசு பணிக்கு வருபவர்களுக்கு இந்தியாவில் எந்த நிர்வாகத்திலும் கலந்தாய்வு கிடையாது. அலுவலர்கள் போடுகிற இடங்களுக்குத்தான் அவர்கள் பணிக்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த துறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முதலில் மருத்துவ பணிக்கு போபவர்கள் ஆத்மார்த்தமாக தாங்கள் விரும்புகிற பணி இடத்திற்கு போக வேண்டும் என்கின்ற நிலையில், அப்பொழுதுதான் அவர்கள் துறையில் ஒரு ஈடுபாட்டோடு பணியாற்றுவார்கள் என்கின்ற நிலையில் முதன்முறையாக கடந்த ஓராண்டாகவே புதிதாக நியமிக்கப்படுகிற இந்த பணியிடங்களுக்கெல்லாம் கலந்தாய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த 2642 பேருக்கும் 20ஆம் தேதிக்கு பிறகு கலந்தாய்வு நடத்தப்பட்டு அதற்கான பணியாணைகள் கடைசி வாரத்தில், அதாவது இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் 2642 மருத்துவர்களுக்கும் பணியாணைகள் வழங்கப்படவிருக்கிறது. 2642 மருத்துவர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகளில் ஒரு காலி பணியிடம் கூட இல்லை என்கின்ற ஒரு மகத்தான சூழல் முதன்முறையாக உருவாகவிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.